ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3/5/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பரமாத்மாவின் அனைத்திலும் உயர்ந்த முதல் படைப்பு பிராமணர்கள். இன்று படைப்பவரான தந்தை தனது படைப்புகளை, அதிலும் கூட முதல் படைப்பான பிராமண ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைத்திலும் உயர்ந்த முதல் படைப்பு பிராமணர்களாகிய நீங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் தான், அனைத்திலுமே உயர்ந்த முதல் படைப்பு. ஆகையினால அனைத்திலும் காட்டிலும் பிரம்மா மூலமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த படைப்பு வாய் வம்சாவளி மகான் ஆத்மாக்கள். தேவதைகளை காட்டிலும் சிறந்தவர்கள் நீங்க தான், பிராமண ஆத்மாக்கள் தான். பிராமணர்கள் தான் பரிஸ்தாவிலிருந்து தேவதைகள். ஆனா பிராமண வாழ்க்கை ஆதி பிதா மூலமாக சங்கமயுகத்தின் முதலாம் வாழ்க்கை. ஆதி சங்கமவாசி ஞானஸ்வரூப திரிகால தரிசி திருநேத்ரி பிராமண ஆத்மாக்கள். சாக்கார சொரூபத்துல, சாக்கார உலகத்துல ஆத்மா பரமாத்மாவனுடைய சந்திப்பு மற்றும் அனைத்து சம்பந்தத்தினுடைய அன்பை வெளிப்படுத்தும் அனுபவம். பரமாத்மானுடைய அழிவற்ற கஜானாக்களினுடைய உரிமை. சாக்கார சொரூபத்துல பிராமணர்களுக்குத்தான் இந்த பாடல் இருக்குது. நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அடைந்தோம் சிவத்தந்தையை பிரம்மா பாபா மூலமாக. இது தேவதை வாழ்க்கையினுடைய பாடல் அல்ல. சாக்கார உலகத்துல இந்த சாக்கார கண்கள் மூலமா இரண்டு தந்தையரையும் பார்ப்பது, அவர்களுடன் உண்பது, அருந்துவது, நடப்பது, பேசுவது, கேட்பது, ஒவ்வொரு சரித்திரத்தையும் அனுபவம் செய்வது. விசித்திரத்தை, அதாவது சிவபாபாவை சித்திரத்தில் பார்ப்பது, அதாவது பிரம்மாவில பார்ப்பது அப்படிங்கிற இந்த சிறந்த பாக்கியம் பிராமண வாழ்க்கைக்கு உரியது. பிராமணர்கள் தான் சொல்றாங்க, நாங்கள் கடவுளை தந்தையின் ரூபத்துல பார்த்தோம், தாய் ரூபத்துல, நண்பன் ரூபத்துல, உறவுகள் நாயகன் அப்படிங்கிற அந்த ரூபத்துல நாங்க பார்த்தோம் அப்படின்னு பிராமணர்கள் தான் சொல்றாங்க. ரிஷிகள், முனிவர்கள், தபஸ்விகள், வித்வான்கள், ஆச்சாரியர்கள், சாஸ்திரிகள் போன்றோர் புகழை மட்டுமே பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. தரிசனத்துக்கு ஏங்குபவர்களாக இருந்துட்டாங்க. எப்போ வருவாரோ, எப்பொழுது சந்திப்போமோ அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல பிறவிகளினுடைய அந்த சக்கரத்துல இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா பிராமண ஆத்மாக்கள் பெருமிதத்தோடு, நம்பிக்கையோடு சொல்றாங்க, போதையோடு சொல்றாங்க, குதூகலத்தோடு சொல்றாங்க, உளமாற சொல்றாங்க, எங்களுடைய பாபா இப்பொழுது கிடைச்சிட்டாங்க. அவங்களும் ஆசைப்படுறவங்க, நீங்களும் சந்திப்பை கொண்டாடக்கூடியவங்க. பிராமண வாழ்க்கை அப்படின்னாலே அனைத்து அழிவற்ற, மறையாத, துண்டிக்கப்படாத, அசையாத சர்வ பிராப்தி சொர்ப வாழ்க்கை. பிராமண வாழ்க்கை இந்த கல்ப மரத்தினுடைய அஸ்திவாரம் வேறு. பிராமண வாழ்க்கையினுடைய ஆதாரத்துல தான் அந்த மரம் வளர்ச்சி அடையுது. பிராமண வாழ்க்கை அப்படிங்கிற வேரிலிருந்து அனைத்து விதமான ஆத்மாக்களுக்கு விதை மூலமா முக்தி, ஜீவன் முக்தியினுடைய பிராப்தி அப்படிங்கிற அந்த தண்ணீர் கிடைக்குது. பிராமண வாழ்க்கையினுடைய ஆதாரத்தினால இந்த கிளைகள் வளர்ச்சி அடையுது. ஆகையினால பிராமண ஆத்மாக்கள் அனைத்து விதவிதமான வம்சாவளியினரினுடைய முன்னோர்கள். பிராமண ஆத்மாக்கள் உலகின் அனைத்து சிறந்த காரியத்துக்கும், வடிவமைப்பிற்கும் நல்ல நேரத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்க. பிராமண ஆத்மாக்கள் தான் அஸ்வமேத ராஜஸ்வ யஜ்யம், ஞான யஜ்யத்தை படைக்கக்கூடிய சிறந்த ஆத்மாக்கள். பிராமண ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் 84 பிறவிகளுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுள்ளவங்க. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய சிறந்த பாக்கியம் அப்படிங்கிற அந்த கோட்டை விதியை உருவாக்கக்கூடியவங்க மூலமாக சிறந்ததாக ஆக்கக்கூடியவங்க பிராமண ஆத்மாக்கள். சிறந்ததாக ஆக்கக்கூடியவங்க பிராமண ஆத்மாக்கள். மகான் யாத்திரை, முக்தி, ஜீவன் முக்தி அப்படிங்கிற யாத்திரையை செய்விப்பதற்கு நிமித்தமானவங்க பிராமண ஆத்மாக்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் கூட்டாக நிச்சயதார்த்தத்தை பாபாவோடு செய்விக்கக்கூடியவங்க. பரமாத்மாவினுடைய கையோடு கை சேர்ப்பிக்கிறவங்க. பிராமண ஆத்மாக்கள் பிறவிகளுக்காக சதா தூய்மை அப்படிங்கிற அந்த பிணைப்பில கட்டக்கூடியவங்க. அமர கதையை சொல்லி அமரராக்கக்கூடியவங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எவ்வளோ மகான்கள் மற்றும் எவ்வளோ பொறுப்புள்ள ஆத்மாக்கள் நீங்கள், முன்னோர்கள் நீங்கள். எப்படி முன்னோர்களோ அப்படியே வம்சாவளி உருவாகுது. சாதாரணமானவங்க கிடையாது நீங்க.
குடும்பத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஏதோ ஒரு சேவை நிலையத்தின் பொறுப்பாளர்கள் என்ற இந்த எல்லைக்கு உட்பட்ட பொறுப்பாளர் அல்ல நீங்க. உலக ஆத்மாக்களின் ஆதார மூர்த்திகள், முன்னேற்றக்கூடிய மூர்த்திகள் நீங்க. எல்லையற்ற பொறுப்பு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் மீதும் இருக்கு. ஒருவேளை எல்லையற்ற பொறுப்பை நிர்வகிக்காம தனது லௌகிக குடும்பம் மற்றும் அலௌகிக குடும்பத்திலேயே சில நேரம் பறக்கும் கலை, சில நேரம் ஏறும் கலை, சில நேரம் நடக்கும் கலை, சில நேரம் நிற்கும் கலை, இந்த குட்டிகரண விளையாட்டிலேயே நேரத்தை போக்குறவங்க பிராமணர்கள் கிடையாது. ஆனால் சத்திரிய ஆத்மாக்கள் முயற்சியினுடைய அதிசயத்தில் இதை செய்வோம் அவ்வாறு செய்வோம் அப்படிங்கிற அந்த அம்பை எய்யாமல் அபிநயம் செஞ்சிட்ருக்கிறாங்க. தோராயமாக இலக்கை குறி வைப்பதற்கும் இலக்கை அடைவதற்கும் வித்தியாசம் ஏற்பட்டுடுது இல்லையா? அவங்க இலக்கை மதிப்பீடு செய்தவாறே இருந்துடுறாங்க. இப்போ செய்வோம் அப்படி செய்வோம் அப்படிங்கிற அந்த இலக்கை அளவீடு செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களைத்தான் சத்திரிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்வோம். பிராமண ஆத்மாக்கள் அளவீடெல்லாம் செய்கிறது கிடையாது. எப்பொழுதும் இலக்கின் மீதே நிலைத்திருக்கிறாங்க. முழுமையான இலக்கு எப்பொழுதும் புத்தியில் இருக்கவே இருக்குது. ஒரு வினாடியின் எண்ணத்தினால வெற்றியாளர் ஆகிடுவாங்க. பாப்தாதா பிராமண குழந்தைகள் மற்றும் சத்திரிய குழந்தைகளுடைய விளையாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பிராமணர்களுடைய வெற்றிக்கான விளையாட்டு மற்றும் சத்திரியர்களுக்கு சதா வில் அம்பினுடைய சுமை தூக்கும் விளையாட்டு. ஒவ்வொரு நேரமும் முயற்சிக்கான உழைப்பு அப்படிங்கிற அந்த வில் இருக்கவே இருக்குது. ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காண்றாங்க, உடனே அடுத்த பிரச்சனை நின்று கொண்டு இருக்குது. பிராமணர்கள் என்றாலே தீர்வு சுரூபமானவங்க. சத்திரியர்கள் அடிக்கடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலேயே இருந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி சாகார ரூபத்தில் கேலியாக ஒரு கதை கூறியிருந்தாங்க இல்லையா? சத்திரியர்கள் என்ன செஞ்சாங்க? இதற்கு கதை இருக்குது இல்லையா? எலியை விரட்டினாங்க, உடனே பூனை வந்துருச்சு. இன்று பணப்பிரச்சனை, நாளை மனப்பிரச்சனை, நாளை மறுநாளோ உடல் பிரச்சனை மற்றும் உறவுகள் தொடர்பில் வரக்கூடியவர்களுடைய பிரச்சனை. இப்படி உழைப்பிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. எப்பொழுதும் ஏதேனும் ஒரு புகார் கண்டிப்பாக இருக்கும். தன்னை பற்றியோ அல்லது பிறரை பற்றியோ இருக்கும். பாப்தாதா அவ்வாறு நேரத்துக்கு தகுந்தவாறு ஏதேனும் உழைப்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கருணை இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிற அந்த ரூபத்தில் பார்த்து இறக்கப்படுறாங்க. சங்கமயுகம் பிராமண வாழ்க்கை உள்ளத்தை கவர்ந்தவரின் உள்ளத்தில் ஓய்வு எடுப்பதற்கான நேரம். சங்கமயுகம் பிராமண வாழ்க்கை உள்ளத்தை கவர்ந்தவரின் உள்ளத்தில் ஓய்வு எடுப்பதற்கான நேரம். உள்ளத்தில் ஓய்வாக இருங்க, பிரம்ம போஜனம் உண்ணுங்க, ஞான அமிர்தம் பருகுங்க, சக்திசாலியான சேவை செய்யுங்க மற்றும் ஓய்வாக குதூகலத்தோடு உள்ள சிம்மாசனத்தில் ஏறுங்க. ஏன் தொல்லைக்கு உள்ளாகிறீங்க பாபா கேட்குறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்கிறதில்ல. ஆனால் ஐயோ பாபா அல்லது ஐயோ தாதி தீதி அப்படின்னு சொல்கிறீங்கள் தானே. ஏ பாபா, ஏ தாதி, தீதி கொஞ்சம் கேளுங்களேன், ஏதேனும் செய்யுங்களேன். இதுதான் தொல்லைக்கு ஆளாவது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இது ஓய்வாக இருப்பதற்கான யுகம். ஆன்மீக குதூகலத்தோடு இருக்க சொல்கிறாங்க பாபா. ஆன்மீக குதூகலத்தில் இந்த சுகமான நாட்களை கழியுங்க. அழியக்கூடிய குதூகலத்தில் இருக்க வேண்டாம். ஆடுங்க பாடுங்க, ஆனால் வாடிடாதீங்க. பரமாத்மாவோடு குதூகலத்தை கொண்டாடும் சமயம் இப்பொழுது இருக்குது. இப்போ நீங்கள் கொண்டாடலை அப்படின்னா எப்போ கொண்டாடுவீங்க? ஆன்மீக பெருமதத்தில் அமர சொல்கிறாங்க பாபா. ஏன் குழப்பம் அடைகிறீங்க? பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்னம் சிறு எறும்பு புத்தி வரை சென்றிடுது. புத்தி யோகத்தை நிலை தடுமாற செய்து. எப்படி ஸ்தூலமான உடலில் கூட எறும்பு கடிச்சிட்டா உடல் அசையும், சலனம் அடையும். அதே மாதிரி புத்தியை சலனப்படுத்திடுது. எறும்பு ஒருவேளை யானையின் காதுக்குள்ளே சென்றுடுது அப்படின்னா மயக்கமுற செய்யுது இல்லையா? அதே மாதிரி தான் பிராமண ஆத்மாக்களும் மயக்கமுற்று சத்திரியராக ஆயிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததான்னு கேட்குறாங்க. என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நீங்கள்? என்றும் சத்திரியர்கள் ஆகாதீங்க. பிறகு ராஜ்யத்திலும் திரேதயாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். சத்தியக தேவதைகள் உண்டு கழித்து என்ன மீதி இருக்குமோ அது சத்திரியர்களுக்கு திரேதாவில் கிடைக்கும். கர்மம் அப்படிங்கிற அந்த வயலின் முதல் விளைச்சல்
பிராமணர்கள்ல இருந்து தேவதைகளுக்கு தான் கிடைக்குது. மேலும் அடுத்த விளைச்சல் சத்திரியர்களுக்கு கிடைக்குது. வயலின் முதல்ல விளைச்சலினுடைய சுவைக்கும் இரண்டாவது விளைச்சலினுடைய சுவைக்கும் என்ன வேறுபாடு உள்ளது என்பதை தெரிஞ்சிருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. மகாராஷ்டிரா மற்றும் யூபி மண்டலம் வந்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராவுக்கு சிறப்பு இருக்குது. எப்படி மகாராஷ்டிரா என்ற பெயர் இருக்குதோ அதே மாதிரி மகான் ஆத்மாக்கள் என்ற அழகிய பூச்செண்டை பாப்தாதாவுக்கு வெகுமதியாக அளிப்பாங்க. மகாராஷ்டிராவினுடைய ராஜ்யம் அழகாகவும் முழுமையாகவும் இருக்குது. ஆகையினால மகாராஷ்டிரா அப்படிப்பட்ட முழுமையான பெயர் புகழ் பெற்ற ஆத்மாக்களை தொடர்புள் கொண்டு வரணும். எனவேதான் மகான் ஆத்மாக்களை உருவாக்கி அழகிய பூச்செண்டை பாபாவுக்கு முன்னால் கொண்டு வரணும்னு பாபா சொல்றாங்க. இப்போ கடைசி நேரத்துல இந்த செல்வந்தர்களுடைய நடிப்பும் இருக்குது. சம்பந்தத்துல இல்ல, தொடர்பின் நடிப்பு இருக்குது. புரிந்ததான் கேட்குறாங்க. யூபியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் புகழ்பெற்ற உலக அதிசயங்களின் ஒன்றான தாஜ்மஹால் இருக்குது இல்லையா? எப்படி யூபியில் உலக அதிசயம் இருக்குதோ அதே மாதிரி யூபியை சேர்ந்தவங்களுக்கு சேவையினுடைய அதிசயமான வெளிப்படையான பலனை நீங்கள் காட்டணும். அது உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் பிராமண உலகத்தில் புகழ்பெற்றதாக இருக்கணும். அதாவது இவர்களோ மிகவும் அதிசயமான காரியம் செஞ்சிருக்கிறாங்க, உலகினுடைய அற்புதமானவங்க என்று அவ்வாறு அதிசயமான காரியம் நீங்கள் செய்யணும். கீதா பாடசாலைகள் இருக்குது, சென்டர்கள் இருக்குது. இது ஒன்றும் அதிசயம் கிடையாது. யார் இதுவரை செய்யவில்லையோ அதை செய்து காட்டணும். அப்பொழுதுதான் அற்புதம் என்று சொல்வோம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. வெளிநாட்டினரும் இப்பொழுது ஒவ்வொரு சீசனிலும் வந்து விடுறாங்க. வெளிநாட்டினர் வெளிநாட்டு பொருட்கள் மூலமாக உலகத்துல 2 தந்தையரையும் வெளிப்படுத்துவாங்க. அருகில இருக்கிறவங்க என்றாலே இந்த கண்களால் பார்க்க முடியும். ஆகினால அப்பேற்பட்ட தந்தையை உலகத்துக்கு முன்னால் வெளிப்படுத்துவாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வெளிநாட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததா? நல்லது. நாளையோ முழு கூட்டமும் சென்றிடும். எப்படி சத்தியுகத்தில் விமானங்கள் வரிசையாக நின்று கொண்டு இருக்குது இல்லையா? இப்போ இங்கே ஜீப் மற்றும் பேருந்துகள் வரிசையாக நின்று கொண்டு இருக்குது. எதிர்காலத்தில் விமானங்களும் வரிசையாக நின்று கொண்டு இருக்கும். அனைவரும் பயந்து ஓடிடுவாங்க. மேலும் அனைத்தையும் உங்களிடம் கொடுத்து விட்டு செல்வாங்க. அவங்க பயப்படுவாங்க, நீங்களோ பறப்பீங்க. உங்களுக்கு மரண பயமும் இல்லை. முதலிலேயே இறந்து விட்டீங்க. பாகிஸ்தானில் மாதிரி பார்த்தீங்கள் தானே, சாம்பிள் பார்த்தீங்க இல்லையா? அனைவரும் சாவிகளை கொடுத்து விட்டு சென்றுட்டாங்க. அதனால் அனைத்து சாவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பராமரிக்க மட்டும் செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. சதா பிராமண வாழ்க்கையினுடைய அனைத்து சிறப்புகளையும் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய, சதா உள்ளத்துக்கு ஓய்வு அளிக்கக்கூடிய பாபாவினுடைய உள்ள சிம்மாசனத்தின் மீது ஆன்மீக குதூகலத்துடன் ஆன்மீக ஓய்வு எடுக்கக்கூடிய, ஸ்தூலமான ஓய்வு எடுப்பதல்ல, எப்பொழுதும் சங்கமிகத்தின் உயர்ந்த பெருமிதத்தில் இருக்கக்கூடிய, உழைப்பிலிருந்து விடுபட்டு நேசமான வாழ்க்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய உயர்ந்த பிராமண ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஞான ரத்தனங்களை தாரணை செய்து வீணானவைகளை அழிக்கக்கூடிய புனித அன்னப்பறவை ஆகுக. புனித அன்னப்பறவை ஆகணும்னா பாப்தாதா சொல்கிறாங்க, ஞான ரத்தனங்களை தாரணை செஞ்சு வீணானதை அழிச்சிடுங்க அப்படின்னு. புனித அன்னப்பறவைக்கு 2 சிறப்பம்சங்கள் இருக்குது. ஒன்று ஞான ரத்தனங்களை தேர்ந்தெடுப்பது, மற்றொன்று நிர்ணய சக்தி மூலமாக பாலையும் தண்ணீரையும் பிரித்தெடுப்பது. பால் மற்றும் தண்ணீர் என்பதனுடைய பொருள் சக்திசாலியானது மற்றும் வீணானது. வீணானவற்றை நீருக்கு நிகரானது என்றும் சக்திசாலியானவற்றை பாலுக்கு நிகரானது என்றும் சொல்றாங்க. ஆகினால் வீணானவைகளை அழிப்பது என்றாலே புனித அன்னப்பறவை ஆவது. புத்தியில ஞான ரத்தினங்கள் ஓடிக்கொண்டும் சிந்தனை நடந்து கொண்டும் இருந்தது என்றால் ரத்தினங்களால் நிரம்பி விடுவீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாங்க. புத்தியில ஞான ரத்தினங்கள் ஓடிக்கொண்டும் சிந்தனை நடந்து கொண்டும் இருந்ததென்றால் ரத்தினங்களால் நிரம்பி விடுவீர்கள். பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, எப்பொழுதும் தனது உயர்ந்த நிலையில் இருந்து அப்போசிஷனை அழிப்பவரே வெற்றி ஆத்மா. எப்பொழுதும் தனது
உயர்ந்த பொசிஷனில் இருந்து ஆப்போசிஷனை வந்து அழிக்கணும். அவங்க தான் வெற்றி ஆத்மான்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.